ஹாய்ங்க, இன்றைக்கி நம்மளோட சத்து மாவு வச்சு கஞ்சி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. நான் இன்றைக்கி பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு கஞ்சி செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சே தான் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் காய்ச்சினா போதுங்க. அடுப்பு வேகமாக வச்சுட்டிங்கன்னா கஞ்சி பொங்கி கீழே போயிடும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதித்து வரும். ஒரு 8 நிமிஷம் காய்ச்சினா போதும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேங்க. இது இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, குடிக்க கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு. ஹெல்த் மிக்ஸு 8 மாத குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இதில் மொத்தம் 32 வகையான பொருட்கள் சேர்க்குறோம். பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், கம்பு, ராகி, சோளம், சுண்டல், இந்த மாதிரி மொத்தம் 32 வகையான பொருட்கள் போட்டு நல்லா வறுத்துட்டு மாவை அரைச்சி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம சத்து மாவு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.